சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பாளிகளாகவும் அனுபவசாலிகளாகவும் இருப்பாங்க. அதை விட முக்கியமா அதிகமான சுயமரியாதை உள்ளவங்களா இருப்பாங்க. யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல யார் சொல்லையும் கேட்காம யாருக்கும் பயப்படாம ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பா மகர ராசியா தான் இருக்கும். அதே போல சனி பகவான் மகர ராசியோட அதிபதியா இருக்கிறதால இவங்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது இயல்பாவே ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். இந்த பிடிவாத குணத்தாலேயே இவங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் கடைசி வரைக்கும் போராடி கண்டிப்பா வெற்றியை அடைவாங்க. தோல்வி அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களோட அகராதியில இருக்காது. அதே போல வெளியில பாக்குறதுக்கு மகர ராசிக்காரங்க கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனம் உள்ளவங்களாகவும் தெரிஞ்சாலும் அவங்க மனசுல பெத்தவங்க மேலையும் கூட பிறந்தவங்க மேலையும் எப்பவுமே அளவுக்கு அதிகமான பாசம் கண்டிப்பா இருக்கும். இதனாலேயே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. குடும்பத்துக்காக எந்த விதமான சோதனைகளையும் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதே நேரம் இவங்க மத்தவங்கள மாதிரி கலகலப்பா பேச மாட்டாங்க அப்படிங்கறதால திமிரு பிடிச்சவங்க அப்படிங்கிற பேரை வெளியிடங்கள்ல எடுத்து வச்சிருப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் கூட அதிக அளவுல நெருக்கமா இருக்க மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சில மகர ராசிக்காரங்களை அவங்களோட சொந்த பந்தங்களே எதிரியா நினைக்கக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பா இருக்கும். ஆனா உண்மையிலேயே மகர ராசிக்காரங்க தன்னோட சொந்த பந்தங்கள் மேல ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாசத்தை எப்படி வெளிக்காட்டணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது. சொந்தக்காரங்க முன்னாடி நடிக்கிறதுக்கும் இவங்களுக்கு தெரியாது. இதனாலேயே பெரும்பாலான மகர ராசிக்காரங்களை சொந்த பந்தங்கள் விரோதியா மட்டும்தான் பார்ப்பாங்க. இதனாலேயே சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து இவங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்காது, உதவிகளும் கிடைக்காது. அதே போல மகர ராசிக்காரங்களும் சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து எந்த விதமான உதவிகளையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சுயமா சொந்த காலில் நின்று படிப்படியா முன்னேறிட்டு வருவாங்க மகர ராசிக்காரங்க. இதனாலேயே இவங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி அல்லது எந்த தொழில் செஞ்சாலும் சரி செய்யற தொழிலை தெய்வமா நினைப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வ பக்தியை விட தொழில் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாவே இருக்கும். அதாவது மத்தவங்க எல்லாம் 10 மணி நேரம் 8 மணி நேரம் உழைக்கிறாங்க அப்படின்னா இவங்க 20 மணி நேரம் அசராம உழைப்பாங்க. அதுலயும் முக்கியமா இவங்க சொந்தமா தொழில் செய்யறாங்க அப்படின்னா இவங்க வீட்டுல இருக்கிற நேரத்தை விட தொழில் செய்யற இடங்கள்ல இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு தன்னோட தொழிலை இவங்க அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க. இப்படி எவ்வளவோ நல்ல குணங்களை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற மகர ராசிக்காரங்க கடந்த 4-5 வருஷங்களாகவே தொடர்ச்சியான வேதனைகளை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. அதுலயும் முக்கியமா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா மகர ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கை போராட்ட களமா மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்கும்போது கூட மகர ராசிக்காரங்க இந்த அளவுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவிக்கல. ஆனா தற்சமயம் பாத சனி நடப்புல இருக்கும்போது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு வர்றாங்க. குறிப்பா எதிர்பாராத திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுறது, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, திடீர் பண இழப்பு ஏற்பட்டு கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திக்கிறது, குடும்பத்துல இருக்கிற யாருமே இவங்களை புரிஞ்சுக்காம போறது, இந்த மாதிரியான ஏராளமான நெருக்கடிகளை இந்த பாத சனி காலத்துல மகர ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கடந்த 15 வருஷங்களுக்கும் மேல நிறைய போராட்டங்களையும் தொடர்ச்சியான நெருக்கடிகளையும் சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா அது மகர ராசியா மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு சனி பகவான் மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளாவது மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது சிறப்பான மாற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்றம் இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதாவது இந்த ஜனவரி மாசத்துல ஒரு நாள் நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும், நினைச்ச மாதிரியே வாழ்க்கை போகும், ஜாலியாவும் சந்தோஷமாவும் இருப்பீங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாளே உங்க லைஃப் அப்படியே தலைகீழா மாறி போயிரும். நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. நீங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடக்கும். எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்துல ஒரு இழுபறி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கிற உங்களோட லைஃப்ல ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அதாவது குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம், குழப்பங்கள் ஏற்படலாம், பண நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரலாம், கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திக்கலாம், நல்லா போய்கிட்டு இருந்த தொழில்ல திடீர் வீழ்ச்சிகள் ஏற்படலாம். போதா குறைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாவே இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. இது கூடவே இந்த ஜனவரி மாதத்தோட தொடக்கத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரிய பகவானோட இணைஞ்சி செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்றார். இந்த கிரக அமைப்பு வரவுக்கு மீறிய செலவை மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தும்.
அதுலயும் முக்கியமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் வாகனங்கள் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த ஜனவரி மாதத்துல மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். போதாக்குறைக்கு ஒரு சில மகர ராசிக்காரங்க கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கும் இன்னும் ஒரு சிலர் யாருக்காவது ஜாமீன் போட்டு அது மூலமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால இந்த ஜனவரி மாதத்துல மகர ராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா பணம் சம்பந்தமா நீங்க செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கே பெரிய பிரச்சனைகளா வந்து நிற்கும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசிக்கு பயிற்சியாக போறார். சூரிய பகவானோட இந்த பயிற்சிக்கு அப்புறமா உங்க தந்தை கிட்ட இருந்துட்டு வந்த மன கசப்புகள் முழுமையா விலக போகுது. போதாக்குறைக்கு உங்க தந்தை மூலமா ஒரு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் சோதனையான காலகட்டங்கள்ல உங்க தந்தையோட ஆதரவு கிடைக்கிறதுக்கும் இந்த ஜனவரி மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவானோட சேர்க்கை நடக்க இருக்குது. இப்படி 3 கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்து விரயஸ்தானத்துல இருக்கிறதால நிறைய நெருக்கடிகளை மகர ராசிக்காரங்க மாதத்தோட பிற்பகுதியில சந்திக்க போறீங்க. குறிப்பா பணம் சம்பந்தமான நெருக்கடிகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் அசையும் சொத்துக்கள் அல்லது அசையா சொத்துக்களை அடகு வைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால மகர ராசிக்காரங்க இந்த ஜனவரி மாசத்துல பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நீங்க கஞ்சத்தனமா இருந்தா மட்டும்தான் இந்த ஜனவரி மாதத்தை உங்களால கடந்து வர முடியும். அதே போல தொழிலை மாத்தணும்னு நினைக்கிறது, தொழில விரிவாக்கம் செய்யறது, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் இந்த ஜனவரி மாசத்துல கண்டிப்பா பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும். அதனால மகர ராசிக்காரங்க இருக்கிற வேலையையும் தொழிலையும் காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. புதுசா ஏதாவது முயற்சிகளை செய்யறதுக்கு இந்த ஜனவரி மாதம் சாதகமான காலகட்டமா இருக்காது. அடுத்ததா சனி பகவான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் கண்டிப்பா இருக்கும். இதனால குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களோட விஷயங்கள்ல தேவையில்லாம தலையிடாதீங்க. உங்ககிட்ட ஏதாவது ஆலோசனைகளை கேட்டாங்க அப்படின்னா ஆலோசனைகளை சொல்லுங்க. நீங்களா போய் எந்த விதமான ஆலோசனைகளையும் அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. இது கூடவே கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாசத்துல கண்டிப்பா ஒரு சில சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா உங்களோட வாழ்க்கை துணை உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய காலகட்டமா தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதனால மகர ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. அடுத்ததா ராகு பகவான் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியிலையும் கேது பகவான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசிலையும் இருக்கிறதால உங்க கூட பிறந்தவங்க கூட ஒரு சில மனக்கசப்புகள் இந்த ஜனவரி மாசத்துல ஏற்படலாம். இதனால நம்மளோட தம்பி தங்கிகள் தானே அப்படின்னு நினைச்சு அவங்களோட விஷயங்கள்ல நீங்க தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்க. அடுத்ததா குரு பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிறதால இந்த ஜனவரி மாசத்துல ஒரு சில சுப விரய செலவுகளையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, தெய்வ வழிபாடுகளுக்காக பணத்தை செலவு செய்யறது, இந்த மாதிரியான ஒரு சில சுப விரய செலவுகளை மகர ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதே நேரம் திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்துறதுக்கோ அல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கோ இந்த ஜனவரி மாதம் சரியான காலகட்டமா இருக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்காது. அதே நேரம் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அனுபவங்களை தாராளமா கொடுக்கும். நன்றி, வணக்கம்.